என்னோட பேர் வந்து ஜூலியன். இன்ஃபார்மா மார்க்கெட்ஸ். இன்ஃபார்மா மார்க்கெட்ஸ் வந்து உலகமெல்லாம் ட்ரேட் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுற கம்பெனி. நாங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பண்ணுறோம். மேஜராக இன்றைக்கி என்னென்னா, இந்த கான்க்ரீட் இண்டஸ்ட்ரி, வேர்ல்ட் ஆஃப் கான்க்ரீட், இது வந்து பாம்பேயில் நடக்குது. 3, 4, 5 ஜூன் மாதம் பாம்பேயில் நடக்குது. அந்த எக்ஸிபிஷன் சம்மந்தமாக இன்றைக்கி சென்னையில் எல்லா இண்டஸ்ட்ரி லீடர்ஸும் மீடியாவும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து பேசி என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது, எங்கெங்கெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் வந்து டிமாண்ட் ஃபார் டெக்னாலஜி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ஃபியூ இயர்ஸில் வந்து எப்படி நம்மளோட தேவைகளை சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி சென்னையில் நடந்துகிட்ருக்கு. இன்ஃபார்மா மார்க்கெட்ஸோட மெயின் வேலையே வந்து எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜி இருக்குதுன்னு பார்த்து அது சம்மந்தமாக ஒரு எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணி, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி, இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் எல்லாரையுமே வர வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவோட ப்ராக்ரெஸ்க்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தால் நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் கமர்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்குது, ரோட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, ஹவுசிங் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது எவ்ரி 100 மீட்டர்ஸ் நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எவ்ரி 100 மீட்டர்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஸோ என்ன ரைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், மெட்டீரியல் சப்ளை, இதில் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. இந்த எக்ஸிபிஷனோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து இந்த மாதிரி இருக்கிற டிமாண்டுக்கு தேவையான டெக்னாலஜி, வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு கான்க்ரீட் சப்ளை, வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு டெக்னாலஜி சம்மந்தமாக என்ன ஃப்யூச்சரில் என்னென்னலாம் தேவை இருக்குமோ அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட எக்ஸிபிஷன். இது வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன். இது வந்து இப்போ நம்ம பாம்பேலேயும் நடக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் வந்து ஃப்ரம் தி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சைட், சார் வந்து என்னென்னலாம் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டாக இருக்கோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என் கூட வந்திருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அசோகன். நான் சிவிடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை 25 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே சென்னையில் தலைமையகமாச்சு. பெங்களூர், குஜராத்லேயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, வேர்ல்ட் ஆஃப் காங்கிரீட். இந்த வேர்ல்ட் ஆஃப் காங்கிரீட் உலகம். இன்றைக்கி காங்கிரீட் தெரியாதவங்க நம்ம யாரும் இருக்க முடியாது. நம்ம வசிக்கும் வீடு, நம்ம ஆஃபீஸ், நம்ம ஃபேக்ட்ரி எல்லாமே காங்கிரீட்டால் கட்டப்பட்ட கட்டடம் தான். இன்றைக்கி காங்கிரீட் ஜங்கிள்னு சொல்லுவாங்க. காங்கிரீட்டு காட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய கட்டம். இதில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வேர்ல்ட் ஆஃப் காங்கிரீட் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸிபிஷன்னே சொல்லலாம், அல்லது அறிவு சார்ந்த கிளாஸஸும் அங்கே நடக்கும். இது பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக நான் சில கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு தொழில் முனைவராக மாறி இந்த அறிவு சார்ந்த காங்கிரீட் இன்ஜினியரிங்க்கு தேடும்போது எந்த நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடியில் இருந்தாலும் சில டெஸ்ட்டு, சில இது தான் தெரியும். தொழிலாக இதை தொடங்கணும் அப்படின்ற வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை தேடி நான் அமெரிக்காவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இந்த வேர்ல்ட் ஆஃப் காங்கிரீட் இவங்க நடத்திட்டு இருந்தாங்க அங்கே ஷோ. அப்போ இந்தியாவில் கிடையாது. இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது உலகத்தை ஃபுல்லாக அமெரிக்கா எல்லாத்துலேயும் இருக்க தொழில்நுட்பம், மிஷினரிஸ், நம்ம காங்கிரீட் நீங்கள் ஃபேக்ட்ரியை பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸு கம்பெனி ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிருப்பீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் எடுத்துங்க, அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, மஹிந்திராஸு, நம்ம ஹுண்டாய், எதை எடுத்தாலும் அருமையான உலக தரம் வாழ்ந்த தரம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரிங், தரைத்தளம் அமைக்கக்கூட டெக்னாலஜி நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து ஆள் வந்து தான் பண்ணணும், இந்த மிஷினரி கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக சொல்கிறோம், அமேசான் சொல்கிறோம், ஃப்ளிப்கார்ட் சொல்கிறோம், இவங்களாம் பெரிய பெரிய கிடங்கிகள் வச்சுருக்காங்க, வேர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு இதுவும் பார்த்தா 10 லட்சம் சதுரடி ஷெட்டு, ஹியூஜ் ஷெட்டு உள்ள ரொபாட்டிக்ஸ் தரையில் போகுது. எப்படி இந்த நம்பரில் இந்த ரேக்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை எடுத்து இந்த இடத்துல டெலிவரி பண்ணுன்றதை உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
தரம் பெற்ற அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் இங்கே இப்போது சிவிடெக் இந்தியாவும் கொடுக்குது. நாம் என் கம்பெனி பெருமையோடு நம்ம சொல்லிக்கூடிய என்னென்னா, ஒரு தொழில் முனைவோராக நான் வந்து ஒரு இதை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த காங்கிரீட் சார்ந்த துறையில், காங்கிரீட் இன்ஜினியரிங்கில், காங்கிரீட் ஃப்ளோரிங்கில் அருமையான ஃபினிஷிங். இன்றைக்கி வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துங்க, நாங்கள் ஒரு 3 வருஷமாக அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சந்தை இருக்குது இதுக்கு. அப்படி சொல்லலாம். வால்யூம் ஆண்டர்பிரனர்ஸ் புது ஆட்கள் உள்ளே வராங்க. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப பெருமையாக இந்த மீட்டிங்கில் ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த தொழில்நுட்பத்துக்கு இருக்கக்கூடிய ஃப்யூச்சர், இது வந்து ஒரு 1,00,000 கோடி ரூபாய் இந்திய மதிப்புக்குள்ள ஒரு தொழில் வாய்ப்பு. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிறது ஒரு முறை. இதில் இன்னொரு டாப்பிக்கும் இங்கே பேசிகிட்டு இருந்தோம். இந்த காங்கிரீட் இன்ஜினியரிங் எல்லாம் இது எவ்வளோ தண்ணீரை செலவு பண்ணணும், எவ்வளோ எமிஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன டெக்னாலஜி இருக்குது, ரீயூஸ் வாட்டர் என்ன யூஸ் பண்ணால். இன்றைக்கி எல்லோரும் இன்னும் ஒரு அருமையான கேள்வி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தார். இன்றைக்கி இந்த கல்ஃப் கிரைசிஸ், இந்த கிரைசிஸில் விலையெல்லாம் ஏறி போகுது, இதை நீங்கள் கட்டுப்படுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன டெக்னாலஜி வச்சுருக்கீங்க? இந்த அருமையான கேள்விக்கும் இங்கே சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது காங்கிரீட்டுனாலே தண்ணீர் கலந்து தான் நம்ம பண்ணணும். அதில் என்ன தண்ணீரை கலக்க போகிறோம், நிலத்தடி நீரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோமா, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்குறது. நம்ம ரீசைக்ளிங், இன்றைக்கி சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூரில் மெயினாக எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு தண்ணீர் கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் கிடையாது. அது ஒரு தீவும் தெரியும் உங்களுக்கு. அவங்க ரீசைக்கிளில், அவங்க தொழில்நுட்பத்தில் டேப்பை திறந்தால் குடிக்கிற தண்ணி இருக்குது, எல்லாமே ரீசைக்கிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். திரும்ப அது கழிவுநீர் போயிட்டு சுத்திகரித்த நீராக குடிக்கிற தரத்தில் வருது. அந்த தரத்தில் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி நம்மள இருக்குது. இங்கே நெமிலியில், இங்கே நம்ம மகாபலிபுரத்தை தாண்டினா கடல் நீரை சுத்திகரிக்க ஒரு ஆலை இருக்குது. அருமையாக டெக்னாலஜி நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. இது இங்கே நம்மளுடைய மெயின் அரசாங்கத்தோட நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, இதை அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். இந்த ப்ரெஸ்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம கடமைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதை வந்து என்னென்ன மாதிரி டெக்னாலஜி அவைலபிள், என்னென்ன தண்ணீரை எப்படி சுத்திகரிக்கப்படுத்துகிறாங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணுறா, வெளிநாட்டிலலாம் இப்படி யூஸ் பண்ணுறாங்களே, நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம தண்ணீரை நம்ம சேகரிக்கலாம், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். காங்கிரீட் காஸ்ட் கட்டணும், கட்டுமான காஸ்ட்டு கண்ட்ரோலில் வரும், வீடு கட்டுற காஸ்ட்டு ரொம்ப நம்ம கைக்கு அடக்கமாக வரும். அப்புறம் தேய்மானம், கட்டடம் சீக்கிரம் உங்களுக்கு வாழ்நாள் உறுதியை அதிகரிக்க முடியும். நம்ம 10 வருஷத்தில் நிறைய இடங்களில் பார்ப்போம் கிராக்ஸ் வரும், ரீபெயிண்ட் பண்ண வேண்டிய, அதெல்லாம் கம்மிப்படுத்த முடியும். நன்றி.